இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலா நான் இருக்கேன் டாக்டர். நான் ஒபிசிட்டிலாம் கிடையாது. வயிறு மட்டும் ஏன் பெருசா இருக்கு? பெண்கள் நெறைய பேர் இது என்கிட்ட சொல்றீங்க. டாக்டர் இங்க பாருங்களேன், என் வயிறு பாருங்களேன், என் வயிறு பாருங்களேன், இவ்ளோ பெருசு இருக்கு. தொங்குற மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு. ஆண்களுமே வந்து பார்த்தோம்னா, உட்கார்ந்திருந்தாங்கன்னா பார்க்கும்போது நார்மலா இருப்பாங்க. எந்திரிச்சு நின்னாங்கன்னா, முன்னாடி இவ்ளோ இந்த வயிறு மட்டும் ஏங்க பெருசா இருக்கு? இதற்கான காரணங்கள் என்ன? ஏதாவது ஒரு சீரியஸ் கண்டிஷனா, அதனால இது வந்து வயிறு ஒரு உப்பிசம் இருக்கிற மாரி இருக்கா? தொப்பை தெரியுதா? இல்ல என்ன காரணம் தான் டாக்டர்? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? கவலையே படாதீங்க. என்ன சொல்யூஷன்னு பார்க்கலாம். இது எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லாவே உங்களுக்கு வயிறு பகுதி உபசமா இருக்கிறதுக்கான காரணங்கள் நெறைய இருக்குங்க. இதுல முக்கியமாக என்னன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு. எந்த மாதிரியான உணவு எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நெறைய எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம 3 வேளையும் கார்போஹைட்ரேட்ஸ் உணவாகவே எடுத்தீங்கன்னா, வயிறு கொஞ்சம் உப்புசமா தாங்க தெரியும். இது வந்து அன்னதோடம். இது எல்லாமே உள்ள போயிட்டே இருந்துச்சுன்னா, நமக்கு அதிகமான உடல் உழைப்பு இல்லாமலும் வயிறு பெருசுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நெறைய காரணங்கள் மென்று விழுங்குறது, சரியான அளவு தண்ணீர் எடுக்காம இருக்கிறது, ஸோ ஜங்க்ஸ் நெறைய எடுத்துக்கிறது, உப்பு சுவை நிறைந்து, பிரிசர்வேட்டிவ்ஸ் நிறைந்து இருக்கக்கூடிய உணவுகள். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலா நான் இருக்கேன் டாக்டர். நான் ஒபிசிட்டிலாம் கிடையாது. வயிறு மட்டும் ஏன் பெருசா இருக்கு? பெண்கள் நெறைய பேர் இது என்கிட்ட சொல்றீங்க. டாக்டர் இங்க பாருங்களேன், என் வயிறு பாருங்களேன், என் வயிறு பாருங்களேன், இவ்ளோ பெருசு இருக்கு. தொங்குற மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு. ஆண்களுமே வந்து பார்த்தோம்னா, உட்கார்ந்திருந்தாங்கன்னா பார்க்கும்போது நார்மலா இருப்பாங்க. எந்திரிச்சு நின்னாங்கன்னா முன்னாடி இவ்ளோ பெருசு. என்னங்க இது வயிறு பகுதி மட்டும் பெருசாக இருப்பதற்கு காரணம் என்ன? கை கால்கள் ஒல்லியா இருக்கு. வெயிட்டும் ஓகே, நார்மல் தான். ஒபிசிட்டின்லாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த வயிறு மட்டும் ஏங்க பெருசா இருக்கு? இதற்கான காரணங்கள் என்ன? ஏதாவது ஒரு சீரியஸ் கண்டிஷனா, அதனால இது வந்து வயிறு ஒரு உப்பிசம் இருக்கிற மாரி இருக்கா? தொப்பை தெரியுதா? இல்ல என்ன காரணம் தான் டாக்டர்? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? கவலையே படாதீங்க. என்ன சொல்யூஷன்னு பார்க்கலாம். இது எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லாவே உங்களுக்கு வயிறு பகுதி குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்ச் டேப் எடுத்து உங்களுடைய வயிறு சுற்றளவு, தொப்புள சுத்தி எப்படி இருக்கு? எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெய்லிலாம் பார்க்க வேண்டாம். 1 மாதம் கழித்து திரும்ப பாருங்க போதும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில வெயிட் பார்ப்பாங்க, ஈவினிங் வெயிட் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபேஸ்ல ஏதாவது ஒரு க்ரீம் போடுறோம். ஃபேஸ் பேக் நான் சொல்லிட்டேன் அது போடுங்க அப்படின்னா, பிம்பிள்ஸ் குறைஞ்சிருக்கான்னு டெய்லி ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி இன்ச் டேப் வச்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. மாதம் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வயிறு உப்புசமா இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குங்க. இதில் முக்கியமாக என்னன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு. எந்த மாதிரியான உணவு எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நெறைய எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம 3 வேளையும் கார்போஹைட்ரேட்ஸ் உணவாகவே எடுத்தீங்கன்னா, வயிறு கொஞ்சம் உப்புசமா தாங்க தெரியும். இது வந்து அன்னதோடம் அப்படின்னு சொல்லுவோம். அன்னம்னா நம்மளுடைய சோறு, வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய நல்லா வடிச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதுவே நமக்கு என்ன ஆகும்னா தோடம், மாந்தத்தை உருவாக்கும். ஆமம் அப்படின்ற வயிற்றுல தங்கி புளிச்சு அது வந்து கேஸ் நெறைய உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் உணவு எடுக்கும்போது இது அதிகமாக நமக்கு நடக்குதுங்க. அப்போ வயிறு உப்புசமாகி என்ன ஆகும்னா காற்று சேர ஆரம்பிச்சிடும். பொதுவாக நம்ம ஸ்டொமக் அப்படின்னு வயிறுன்னு பார்த்தோம்னா ஒரு 4 லிட்டர் அளவுக்கு கொள்ளளவுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிக்குதுன்னா, நம்ம உணவு பாதி அளவு சாப்பிட்ருப்போம். ஆனா இது வந்து நல்ல ஒரு எலாஸ்டிக் பேக் மாதிரி தானே. நம்ம வாயு உற்பத்தியாகி ஒரு பலூன் மாதிரி பெருசாகிட்டே வரும். ஸோ இதனாலேயே நமக்கு வயிறு உப்புசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் சொல்றாங்க, டாக்டர் எனக்கு மேல் வயிறு மட்டும் பெருசா தெரியுது. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே குறையுது. சாப்பிட்ட உடனே மேல் வயிறு மட்டும் பெருசா இருக்கு. அப்போ உணவு தான். உணவு நம்ம வந்து அதிகமான மாவுச்சத்து பொருட்களை எடுக்கிறதுனால வாயுக்கள் அதிகமாக உற்பத்தியாகும். இந்த உற்பத்தியான வாயு என்ன பண்ணும்னா அப்படியே குடல் பகுதியில டிராவல் பண்ணிட்டே போகுது. டைஜஷன் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த உணவோடு வாயுவும் சேர்ந்து போயிட்டு பெருங்குடல் பகுதியில சேர ஆரம்பிச்சிடும். பெருங்குடல் பகுதி நார்மலா லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா, அதுவும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப
அப்போ வயிறு முழுவதும் ஒரு பெருத்த ஒரு தோற்றம், பெரிய மாதிரி ஒரு வயிறு உண்டாக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபஸ்ட்டுங்க. அப்போது அதிகமான இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகளை எடுக்கிறத கொஞ்சம் குறைக்கணும். அடுத்ததாக என்ன ஆகுன்னா, இந்த மாவு சத்துலேயே இந்த மைதா உணவுகள், செகண்ட் பாயிண்ட், மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள் நல்லா விரும்பி சாப்பிட்ருவோம். தண்ணீர் சரியாக குடிக்க மாட்டோம். இதனால் என்ன ஆகுனா, அது உடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து டைஜஷனுக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தண்ணீர் நம்ம சரியாக குடிக்கலைன்னா டைஜஷனுக்கான தண்ணீர், மைதாலாம் நிறைய தண்ணீர் இருக்கும். அப்போ நம்ம தண்ணீரும் குடிக்க மாட்டோம், மைதா உணவும் நிறுத்த மாட்டோம்னா வயிறு பெருசாகிட்டே தான் போகுங்க. அப்போது ரெகுலராக இது வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் சத்து எல்லாமே குறைய ஆரம்பிச்சு டைஜஷனுக்காக அது எடுத்துக்குது. இதனோட சேர்ந்து வாயுவும் உற்பத்தியாகி உங்களுக்கு வயிறு பெருசாக ஆரம்பிக்கும். இதுதான் நடக்குது நம்ம உடலில். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம், ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு வயிறு உபசம் இருக்குது. ஏன்னா அந்த தளர்ந்த தசைகள், ஸோ இந்த தசைகள் வந்து பார்த்தோம்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லைங்களா, டியூரிங் ப்ரெக்னன்சி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு குறையுது. திரும்பவும் அந்த தசைகள் செகண்ட் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம்லாம் பார்த்தோங்கன்னா நல்லாவே பெருசாகவே இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தளர்வான தசைகள் நமக்கு இருக்கிறது, இந்த மாதிரி வாயுக்கள் அதிகமாக சேர்வது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இன்னும் பெண்கள் நிறைய பேருக்கு வயிற்றில் அதிகமாக நீர்த்தேக்கம், வாத நீர்த்தேக்கம் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு 45-50 வயதை கடந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. நீர்த்தேக்கம் வந்து நிறைய இருக்கும். அப்போ நீர் தேங்கி தேங்கி என்ன ஆகும்னா வயிறு பகுதியில் அப்படி பெருசாக இருக்கிற மாதிரி, நிறைய பேருக்கு கால் மூட்டில் வந்து வீக்கம் தெரியும். ஸோ இது எல்லாமே நமக்கு தொப்பை பெரிதாக தெரிவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான காரணம், 5வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவசரமாக சாப்பிட்றது, வாயில் போடுறது விழுங்குறது, இல்லை வாயில் போட்டுட்டு நல்ல வாயில் வச்சுட்டு தண்ணி விட்டு முழுங்குறது. இப்படி பண்ணாதீங்க. நல்லா மென்று சாப்பிடுங்க. உணவை வாயில் வைத்து நல்லா மென்று சாப்பிடணும். அப்படியே விழுங்கணும்னா உள்ளே போய்ட்டு அது டைஜஷன் ஆகாது. டைஜஷன் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். அதிக நேரம் எடுக்கும்போது வயிற்றிலே தங்கி புளித்து அதிலிருந்து வாயுக்கள் உற்பத்தியாகி வயிறு உப்புசமாகிறதும் நம்ம பார்க்குறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனத்தில் வைக்கணும். அதனால தான் மென்று அந்த உமிழ்நீரோடு சேர்த்து நம்ம உணவை விழுங்கும்போது தான் உணவு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து வயிறு பெருசாக தெரியலாம், தொப்பை பெரியதாக தெரியும். அடுத்தது நம்ம உணவு சாப்பிடும்பொழுது என்னென்னா, உடல் உழைப்பே இல்லாமல் உட்காந்துட்டே சாப்பிட்றது, கவுச் பொட்டேட்டோன்னு ஒன்று சொல்லுவாங்க. டிவியை பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அதுவும் ஜங்க்ஸாக சாப்பிட்றது, சிப்ஸு, பாப்கார்ன், இதில் என்னென்ன உள்ளே போகுதுன்னே தெரியாது. இதில் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வேறு, சோடா வேறு. அப்போது இது எல்லாமே உள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமான உடல் உழைப்பு இல்லாமலும் வயிறு பெருசுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள், வென்று விழுங்கிறது, சரியான அளவு தண்ணீர் எடுக்காமல் இருக்கிறது, ஸோ ஜங்க்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, உப்பு சுவை நிறைந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைந்து இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே உடலோட நம்மளுடைய மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு பகுதியை பெருசாக்கக்கூடிய காரணங்கள். இதிலிருந்து எப்படிங்க விடுதலை பெறலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. சில வகையான பயிற்சிகள், நல்ல நடைப்பயிற்சி எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிடம் நடைப்பயிற்சின்னு சொல்கிறது கூட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓவராக நடந்துருவாங்க. 1 மணி நேரம் வந்து நடந்து 2 நாள்லேயே மூட்டு வலி வந்துருச்சுன்னு உட்காந்துருவீங்க. அப்படி இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ். இப்போ காலையில் ஒரு 20 நிமிடம், ஈவினிங் ஒரு 20 நிமிடம். ஸோ இந்த மாதிரி வாக் பண்ணுங்கள். சில வகையான யோக பயிற்சிகள் நமக்கு ரொம்ப நல்லாவே கை கொடுக்குங்க. டம்மி வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிறதுக்கு யோக பயிற்சிகளே உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். திரிகோணாசனம் ரொம்ப சிறந்தது, பத்தகோணாசனம் நம்ம பண்ணலாம், பாலாசன் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம செய்யணும். சித்த மருத்துவத்தில் இந்த வாயுவை விரட்டக்கூடிய மருந்துகள், மூலிகை மருந்துகள் அப்படின்னு சொன்னோம்னா பெருங்காய சூரணம் எடுத்துக்கலாம். இந்த பெருங்காயம் சொன்னாலே வயிறு உபசமாக இருக்கா, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கா, உடனே வெந்நீரில் கொஞ்சம் பெருங்காயம் 2 சிட்டிகை போட்டு குடிச்சிருவாங்க. இது லேகியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறமாக லசுனாதி சூரணம் அப்படின்னு சொல்கிறது, பூண்டிலிருந்து செய்யக்கூடிய மருந்து, வாயுவை விரட்டக்கூடிய மிக சிறந்த மருந்துங்க. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரணுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாலும் வயிறு உப்புசம் குறையும், தொப்பை பகுதி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பயிற்சிகள், உணவு முறை,
இந்த மாதிரியான சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டே வரணும். மெயினாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் சாப்பிடணும், தண்ணீர் நல்லா குடிச்சிட்டே வரணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கும்போதும் வயிறு உப்புசம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த சுண்டை வற்றல் சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பேசிக்காக இந்த வயிறு உப்புசம், வயிறு பிரச்சனை, வயிறு மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். சுண்டை வற்றல் சூரணம் ஸோ ரெகுலராக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ காலை இரவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. வயிறு உப்புசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வயிறு பகுதி உனக்கு நல்லா ஒரு ஃப்ளாட்டான ஒரு டம்மி அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.